ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வயநாடு ஊட்டி ஆஃபீஸ் வித் ஃபேமிலி ட்ரிப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸு வந்துருச்சுங்க. பஸ் வரதான் முன்ன நீங்கள் பார்த்தீங்க. நம்ம பசங்க இந்த தடவை தாறுமாறான பஸ்ஸை வந்துட்டு ட்ரிப்புக்கு புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு பாருங்கள், அந்த சைட்லலாம் லைட்டு மேலே எங்கேயும் ஏறி போகிறது. பஸ்ஸுக்குள்ளே இன்னும் இன்டீரியர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இது கூட முன்னோட்டம் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வாங்க நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏறி பஸ்ஸில் இருக்கிறவங்களும் அப்படியே ஹாய் சொல்லி ஒரு சின்ன ஃபன் பண்ணுவாங்க. ஏய், யாரா வண்டி இங்கே குறுக்கால வச்சதே? மோகன் சார் இங்கே கீழே தான் இருக்காரு. அம்மாவும் கொசுவும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதாவுக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி நான் கொசுன்னு பேர் வச்சுட்டேன். அதனால் மட்டும் நான் கொசுன்னு தான் கூப்பிடுவேன். முன்னாடி வந்துட்டு ஜீவந்த் அப்புறம் மிருத்துக்கு முன்னெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. நம்ம பின்னாடி பசங்களாம் கத்துறதை வாங்க பார்க்கலாம். ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மோகன் சார் அவங்க ஃபேமிலியோட நம்மளை வழி அனுப்ப வந்திருந்தார். அவருக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ட்ரிப்பு கிளம்பலாம் வாங்க. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிங்க. நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்குங்க. கருப்புசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லுங்க. நம்ம பத்திரமா போயிட்டு வரணுங்கிறதுக்காக கருப்பாக பொறுப்பாக இருந்து எங்களை காப்பாற்றுப்பான்னு சாமி கும்பிட்டு நாங்கள் வண்டி எடுத்து கிளம்புறோங்க. இங்கிருந்தாங்க ஃபுல்லாக அலப்பற ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பெருசு சிறுசுலாம் இல்லைங்க. ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட், ஃபுல் கொண்டாட்டம் தான். வாங்க பார்க்கலாம். வந்துட்டேன் ராசா. ஆத்தி போகிற வழியில் பஸ் நடு ரோட்டில் நிற்குதே அப்படின்னு சொல்லி பஸ் விட்டு இறங்கி வந்து பார்த்தா நம்ம சீனியர் ப்ரோ பஸ்ஸுக்கு குறுக்கால வண்டியை போட்டு நீங்கள் எல்லாம் கேக்கை வெட்டிட்டு தான் போகணும்னு போகிற வழியில் வண்டி நிறுத்தி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் எங்களை கிளப்பிவிட்டா. அப்படி அந்த என்ஜாய்மெண்ட்டையும் அப்படி பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக செம்ம ஆட்டம் உள்ளார டிஜேயில் ஆடினதில் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி டைம் போச்சுன்னே தெரிலிங்க. கிட்டத்தட்ட விடிஞ்சேரிச்சு. பஸ்ஸும் கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஒரு ஸ்பாட்டில் நம்ம இறங்கி விசிட் பண்ண போகிறோம். அந்த ஸ்பாட்டில் இருக்கிற விஷுவலை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இந்த இடத்துக்கு பேர் லக்கடி வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க. நம்ம பசங்கள்லாம் இந்த இடத்துல அப்படியே பேசிக்கிட்டு மஜா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை என்ன சொல்கிறாங்கிறத கேட்கலாம் வாங்க.
பசங்களுக்கெல்லாம் பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பணுங்க. கொஞ்ச நேரத்தில் கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி மொத்த ஃபாகும் நாங்கள் பஸ் நிற்கிற ஏரியா பக்கம் வந்துருச்சுங்க. அப்படியே ஒரு லைட்டான சாரலும் இருந்தது, நல்ல மிஸ்ட்டும் வந்துட்டு அப்படியே வந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது செம்ம ஃபீலாக இருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணுங்க. நான் எல்லா வீடியோலையும் கேட்டுருக்கேன், யாரும் சொல்ல மாட்டேறீங்க. இப்போ நம்ம பசங்க வந்துட்டு ஏதோ ரீல் எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ரீல் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே கத்திக்கிட்டு குதிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே இங்கே செம்ம வைப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தோங்க. இருக்க தூரலும் மழையும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த ஃபாகெல்லாம் மிஸ்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நம்ம இன்னும் நெருங்கி நம்ம பக்கமாக வந்துருந்தது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமேட்டு யார் இருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஃபாக் நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பஸ் ஏறி வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமில் வந்துட்டு பார்த்தோம்னா குட்டீஸுங்கெல்லாம் குளிக்க வச்சு கிளம்பி நம்ம வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து போகிற பிளேஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எடக்கல் கேவ்ஸு. வாங்க நம்ம எடக்கல் கேவ்ஸ் ஏறதை பார்ப்போம். நான் பாட்டுக்கு எடக்கல் கேவ்ஸ் ஏறலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டேன். எடக்கல் கேவ்ஸுக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி போகணுன்ட்டாங்க. நம்ம வந்து ட்ராவல் பஸ்லேயே எல்லாருமே நம்ம கிளம்பி நம்ம வந்துட்டு எடக்கல் கேவ்ஸுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணி எடக்கல் கேவ்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. எடக்கல் கேவ்ஸுக்கு வந்தவுடனே பக்கத்துலேயே ஒரு அண்ணா வந்துட்டு சிப்ஸ்லாம் சாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்படியே அதையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு எடக்கல் கேவ்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஆனால் சிப்ஸு சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டு கேட்காதீங்க, ரேட்டு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. எடக்கல் கேவ்ஸுக்கு நாங்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரோம். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் வயநாடு இந்த மாதிரியான ட்ரிப்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் ட்ரிப் வரோம். அப்படியே நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னாங்க எடக்கல் கேவ்ஸோட என்ட்ரன்ஸ், அங்கே ஒரு சின்ன கேவ் மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஏரியா இருந்தது. நாங்கள் அங்கே போகலை, ஆனால் நம்ம டீம் ஆல்ரெடி உள்ளார வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம குணா கேவ் மாதிரி போர்டுலாம் வச்சுருக்காங்க. வாங்க மெதுவாக அப்படியே ஏற ஆரம்பிப்போம். அந்த பக்கம் பாதாள கிணறு அதனால ஏற முடியுதா? முடியல நல்லா பிரைட்டா இருக்குல்ல. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சி சூரியன் மாதிரி போட்டுக்கிறதெல்லாம் பார்க்குறேங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஜுமான்ஜியில் வர மாதிரியே இருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜேம்ஸ், எஸ், பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. நாங்களும் எடக்கல் கேவுக்கு ஏறி போகிறோன்னு சொல்லி நாங்களும் ஏறுறோங்க. என் காதில் ஒரே ஒரு வார்த்தை கேட்குது, எத்தனை கிலோமீட்டர் பைக். அவனை கேட்காத நானே சொல்றேன். கிலோமீட்டர் குறுக்கே வந்தாதம்மா. ஒரு பொண்ணை பார்த்து லுக் விட்டுறக்கூடாதுங்க. இவன் எங்கேயாவது பார்த்துருவானோன்னு இதில் முன்னாடி எஸ்கார்ட் டியூட்டி வேறு பார்க்குறாங்க. எடக்கல் கேவை எட்டி கூட பார்க்கல, நாக்கு தள்ளுது. உனக்கு அப்படி தான் இருக்கா? பெண் ஒரு வழியாக கால்வாசி தூரம் ஏறி வந்துட்டோங்க. கால்வாசி தூரம் ஏறி வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற ஃபுட்டேஜ் வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சிங்க. எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல. கேமராவில் அந்த ரெக்கார்ட் ஆகிற அந்த ஃபைலே இல்லை. ஆனால் ஒரு 25 மினிட்ஸ்க்கான ஃபுட்டேஜில் 10 மினிட்ஸ்க்கான ஃபுட்டேஜ் தான் முன்னாடி இருந்தது. இப்போ எப்படி அந்த 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் அதுக்கு மேலே இருக்கிற ஃபுட்டேஜ் போச்சுன்னே தெரியல. மீதி இருக்கிற ஃபுட்டேஜ் தான் இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி க்ரீனரிலாம் வந்துட்டு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் அவுட்டோரில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஹில் ஸ்டேஷன் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கும் ஹாப்பியாக இருக்குது. நல்லா க்ரீனரியாக வந்துட்டு ஒரு மலை ஏறி வந்ததுக்கு அதுக்கும் இந்த இடத்த ஒரு சின்ன ரெஸ்ட் ஸ்பேஸு. அந்த கீழே இருக்க வீடெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி இந்த இடத்த தின்ன மாதிரி வேறு இருக்குது. அதுவும் அந்த பாசானோட வந்துட்டு
சூப்பராக இருக்குது. குழந்தைங்களே எங்களுக்கு முன்னாடி ஏறி வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. எருமாடு எங்களால் தான் ஏறவே முடியலைங்க. சரிங்க, மீதி இருக்கிற அடுத்த இருக்கக்கூடிய இன்னும் 3/4 இருக்குங்க. இதுக்கு மேலே தான் வந்துட்டு காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்குது. முன்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. ஏறவே முடியாமல் அந்த பொண்ணுன்னா இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிது. வாங்க நாமளும் ஏறுவோம். யார் கை பிடிக்கிறதுண்ணா வாசாமா ஏறுப்பா. இருங்க கை ஒன்றும் பார்த்து அப்படி பத்திரமா இருங்க. இங்கே நில்லுங்க. சுபாஷ் வந்துட்டியா? வேகமா போவா. இதுல கால் வச்சிருப்பா. அதுல அந்த சந்தில அந்த பைப் மேல கால் வைப்பா. அப்புறம் பேயா இதுக்குள்ளே ஏறி வர்றதுங்க ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த இடத்துல படி வந்துட்டு ஏறும்போதே வருவாங்க. ரொம்ப சின்ன படிங்க. ஏறிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ். ஆனால் வந்துட்டு மேலையெல்லாம் பார்க்கும்போது கல்லெல்லாம் விழுந்து ஒரு டஃபஸ்டான கேவுங்க இது. இதுதான் எடக்கல் கேவ்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எடக்கல் கேவ்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும். இது அதோட சாம்பிள். அதையும் தாண்டி புனிதமானது. மேலே ஏறி வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. வழுக்குது. மழை கொஞ்சம் தூர மாதிரி இருக்குது. வழுக்குதுங்க. அப்படியே நாங்கள் அதை சைடில் இருக்கிற கம்பி பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறணும். உயரம் ஆக ஆக அதை வந்துட்டு பார்த்தோம்னா மலையில் கொஞ்சம் உயரம் ஆக ஆக கொஞ்சம் தூருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த கிளியராகவே ஃபுட்டேஜில் தெரியும். மழை உண்மையாலுமே தூரிக்கிட்டு தான் இருக்குது. நான் ஏதோ குகைக்குள்ளே ஈரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாலுமே மழை தூருதுங்க. மேலே ஏறி வந்ததுக்கப்புறமேட்டு திரும்பி பார்த்தா நீங்களே பாருங்களேன். திரும்பி பார்க்கும்போது இதில் எங்கே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு சொல்லுவீங்க பாருங்கள். அந்த பொந்தாட்டம் இருக்குது இல்லையா, அது வழியாக தான் அந்த ஸ்டீல் படிக்கட்டு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்தோம். எப்பா நம்ம ஏறும்போது தான் பாதை தெரியுது. ஏறினதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம்னா பாதையே தெரியலைங்க. அவ்வளோ இதாக இருக்குது இந்த கேவு. மறுபடியும் நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழேயாவது கொஞ்சம் அந்த ஸ்டீல் படிக்கட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் படிக்கட்டு இல்லை. நம்ம வந்துட்டு நார்மலான நம்ம கல்லெல்லாம் போட்டு அடுக்கி வச்ச படிக்கட்டு தாங்க இருக்குது. இதில் தான் ஏறுறோம். குழந்தைங்களாம் கொஞ்சம் சேஃபாக தான் இந்த இடத்த கூப்பிட்டு வந்து சேஃபாக தான் கூப்பிட்டு போனோம். இன்னும் பாருங்கள் செங்குத்தாக இருக்குதுங்க. அந்த பக்கம் முன்னாடி பார்த்தோம்னா ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்கிருந்து பார்க்கும்போதே கிடுகிடுன்னு காலெலாம் நடுங்குது. அது பாருங்கள் இன்னும் செங்குத்தாக இருக்குது. கேமராவை வந்துட்டு மேலே தூக்காமலே அது செங்குத்தாக தெரியுது. இன்னும் கேமராவை எடுத்துகிட்டு ஏறும்போது எப்படி இருக்க போதோ தெரியல. பார்க்கலாம் வாங்க.
ஏரி வந்து திரும்பி பார்த்தா இதில் தான் ஏறி வந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள், படி எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இதில் தாங்க ஏறி வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரவங்க கொஞ்சம் சேஃபாக குழந்தைங்கள்லாம் கூட்டுறீங்க, நீங்களாம் வரீங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்கிற கம்பி பிடிச்சி கரெக்டாக வர வழியை பாருங்கள். இன்னும் நல்லா கனமாக மழை பெய்கிற இடத்துலலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விட்ருவோம், பார்த்து சேஃபாக வாங்க. நமக்கு முன்னாடி இந்த ஒயிட் வித் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு இல்லைங்களா, இவர் வந்துட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். இவர் வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, vlog பண்ணுறீங்களா எல்லாமே கேட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஹாய்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோங்க. மேலே ஏறி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த விஷுவல் பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையாலுமே செம்ம ஹாப்பி. ஏன்னு சொன்னீங்கன்னா ஏறி வர அந்த இது இருக்கு இல்லைங்களா, எல்லாமே செங்குத்தான இது. அந்த கேவுக்குள்ளார் உள்ளார் நுழைஞ்சு வர்றது, அதே மாதிரி படி மேலே ஏறி வர்றது, 2 இடத்துல உங்களுக்கு நான் காட்டினேன். இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செங்குத்தான ஏறி வர பாதை தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வந்து விஷுவல் பார்க்குறதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலுமே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. நான் முன்னாடி ஏறி வந்தேன், பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பின்னாடி ஏறி வந்துட்டாங்க. ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம எடக்கல் கேவ்ஸ் உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பெரிய பள்ளமா இருக்கு. எடைக்கல் கேவ்ஸுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2 மலைகளுக்கு நடுவில் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல். இதை வச்சு தான் வந்துட்டு பார்த்தோன்னா இடைக்கல் கேவ்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி தான் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எடைக்கல் கேவ்ஸ்குள்ளார வந்ததுக்கப்புறமேட்டுங்க நான் விஷுவல்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே நான் அப்டவுனில் கேமராவை தூக்குனேன். அந்த கல் என் தலையில் விழுகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அதே மாதிரியான ஃபீல் கொடுக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுவும் இல்லாத இந்த கேவுக்குள்ளார வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தவங்களாம் வந்துட்டு பார்த்தோம்னா அதை எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு இப்போ கிறுக்கெல்லாம் தெரியலாம், ஆனால் வந்துட்டு பார்க்கும்போது அதுக்குன்னு அந்த முன்னாடி ஒரு போலீஸ்காரன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் 6000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது வந்துட்டு எழுதுனாங்க, அது இப்போ வந்துட்டு யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். அதெல்லாம் நமக்கு கேட்கும்போது வந்துட்டு பிரமிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனை 1000 வருஷமாக இது அழியாமல் இருக்குது. அது மாதிரி அதை நம்ம பார்க்குறோம். நம்ம சங்கதிகள் அடுத்து வர சங்கதிகள் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறத இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் இல்லாத உள்ளார வந்துட்டு பார்த்தோம்னா கிளைமேட் வந்துட்டு செம்ம கூலிங்காக இருக்குது. அதை எழுதுனதெல்லாம் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரில. இந்த இடத்த பர்டிகுலராக இந்த இடத்துல விஷுவல் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் மோனாவில் வந்துட்டு அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு வைக்கிற இடம் மாதிரியே வந்துட்டு இருக்குங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு தெரில. ஆனால் உண்மையிலுமே இந்த கேவுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட்ஸான திங்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அது நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. குணா கேவுக்குள்ளே நம்ம போக முடியாது. அந்த படத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா சின்ன அந்த ஹோல் வழியாக கமல் கத்துற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயும் அதே மாதிரியான ஒரு இடம் இருக்குது. நான் வாங்க காட்டுறேன். நான்
இந்த கொசு வந்துட்டு பார்த்தோன்னா இவர் தாங்க அந்த போலீஸ்காரர் மாதிரி இருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா, இவர் தான் வந்துட்டு இந்த குகையோட ஹிஸ்ட்ரியெலாம் வந்துட்டு இந்த கொசுகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. சரி கேட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி சொல்லு சங்கீதா நான் வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிருச்சிங்க இந்த கொசுவை நான் வந்துட்டு எடக்கல் கேவ்ஸ் கூப்பிட்டு போய் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணிட்டு வா அப்படின்னா, ஐயோ என்னை எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்கிற நிலைமைக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி எடிட் பண்ணும்போது டென்ஷன் பண்ணி விட்டுருச்சிங்க. சரி வாங்க நம்ம அந்த குணா கேவ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுக்குள்ளே ஏறி போகணும். அதாவது அந்த படத்தில் வந்துட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு குணா வந்துட்டு கத்துற இடம் வந்துட்டு எனக்கு பார்க்குறது சிமிலராக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சின்னது தான் இது, அதை விட இது சின்னது. நம்ம உள்ளார போய் பார்த்தா தானங்க நமக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த இடத்துக்கு வாங்க, நான் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இதுதாங்க எடக்கல் கேவ்ஸ். நம்ம எடக்கல் கேவ்ஸை ஃபுல்லாகவே நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்டோம். சைடில் நம்ம பார்த்துட்ருக்க எல்லா கல்வெட்டு நமக்கு இது கிறுக்கில் இருந்தாலும் அது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாங்க நம்ம வெளியில் கிளம்பலாம். கேவ் விட்டு நம்ம வெளியில் போகலாம். வெளியில் போகும்போதே நமக்கு அதான் மினிலேருந்தே சாரல் நாங்கள் எப்போ டூர் கிளம்பணுமோ டூர் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் மழை நிற்கல, அங்கங்கே விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து நமக்கு வந்துட்டுங்க எடக்கல் கேவ்ஸ் விட்டு கீழே இறங்கி போகலாம். கீழே போகிற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. திருச்சியிலேருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமேட்டுங்க நம்ம ஏறி வந்த பாதை ஒன்று, இறங்கின பாதைன்னு ஒன்று இருக்குங்க. இதில் வந்துட்டு 2 பாதை இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா வந்த பாதையிலே திரும்பி போயிடாதீங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் இதுக்குன்னு எக்ஸிட்டுக்குன்னு தனியாக ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக போங்க. கனமழை வந்துருச்சுங்க. அதுவும் இல்லாத நல்லா ஜாலியாகிட்டு எல்லாம் மழை வந்தோடனே கையெல்லாம் நீட்டி மழையில் விளாடுறது, தண்ணி குடிச்சு மூஞ்சி கழுவுறது, அதுவும் இல்லாத எந்தாச்சும் என்றைக்குமே நம்ம கேட்கவே கேட்காது. இன்றைக்குன்னா செம்மாட்டாக மழை வந்துச்சுன்னா செம்ம ஜாலியாகிட்டேன். சரி வாங்க இந்த பிளேஸில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மாதிரி கிளம்புவோம். கேவ்ஸ் இருக்கிற ஏரியா வந்துட்டு பார்த்தோம்னாங்க வயநாடில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சின்னதாக வந்துட்டு அந்த நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது அந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்த இடத்துக்கு வந்துட்டு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வயநாடு அப்படிங்கிற அந்த சின்ன எம்பளம் வாங்கியிருக்கோம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம சேனலுக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.